முக்கிய செய்தி. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆறுதல் கூறியுள்ளார். துப்பாக்கி சூட்டில் பலியானோரின் குடும்பங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆறுதல் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று ஆறுதல் கூறியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகல்கம் என்ற பகுதியில் பைசரன் என்ற ஒரு புல்வெளி நிலப்பரப்பு இருக்கிறது. இது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும். குறிப்பாக மினி சுவிட்சர்லாந்து என்று இந்த இடத்தை அழைப்பார்கள். இந்த பகுதிக்கு தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்ற போது தீவிரவாதிகள் தொடர்ச்சியான அந்த தாக்குதலில் 26க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு படையினர் தற்போது தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரவாதிகளை பிடிப்பதற்கான ராப்பகலாக இந்த தீவிரவாத வேட்டை என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற உடனாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா டெல்லியிலிருந்து நேரடியாக அவர் அந்த பகல்காம் பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நிலைமையை ஆராய்ந்திருந்தார். தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்ததோடு அங்கு சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய உடலுக்கு இன்று அவர் தற்போது அஞ்சலி செலுத்திய பின்பாக அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரை அவர் அங்கு சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த தீவிரவாத தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று தெரிவித்திருக்கிற அவர் இந்த தீவிரவாதிகளை பிடித்து நிச்சயமாக அதற்கான உரிய தண்டனையை பெற்றுத் தருவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் திடீரென நடைபெற்ற இந்த தாக்குதலால் முழுவதுமாக அந்த சுற்றுலா பயணிகள் சிதறந்து ஓடியிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு தற்போது சுற்றுலா பயணிகளுக்கான அந்த தடை என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தீவிர தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு தலைவர்கள் இந்த உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் இந்த தீவிர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று அங்கு உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.